அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 2025 ரீசெண்டாக இப்போ நடந்து முடிந்த ஒரு தேர்வுக்கான முழு வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 100 வினாக்கள் இருக்குது. இது உங்களுடைய தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எழுத இருக்கிற உங்களுடைய டெட், டிஎன்பிசி, டிஆர்பி போன்ற தேர்வுகளில் தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியமானது. அதில் ரீசெண்டாக இப்போ கேட்ட வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். அதனால் இந்த தேர்வை நீங்கள் முழுவதுமாக எழுதி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்குது, நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டைம் ப்ளே பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வித் ஆன்சரோடு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேர்வு எழுதி உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க. நாளைய அரசு பணியாளர், இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுத தயாரா? வாங்க தேர்வு எழுதலாம். 2025 பகுதியாக பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம். ஸோ இது 2025 ரீசனாக நடந்ததுனால நம்மளுடைய தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோ முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். பகுதியாக பொதுத்தமிழ் 1 முதல் 100 வினாக்கள், 100 மதிப்பெண்கள், 150 மதிப்பெண்கள். ஸோ இதில் பாருங்கள், பிழையற்ற அக்ரிணை பண்பை தொடரை கண்டறிக. அவை அல்ல, அவை அல்ல. இரண்டாவது வினா, சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. பிழையற்ற தொடரை கண்டறிக. மகடு வந்தாள், மகடு வந்தாள். பொறுத்துக. அடி தாவரம், தட்டு சோளம், களி கரும்பு, களை மூங்கில், அடி வேம்பு. ஐந்தாவது வினா, யானையின் ஒலி மரபை கண்டறிக. யானை வெளிரும். மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. மான் கணம், கணம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் என்ன? பகைவர், பகைவர். ஒரு எழுத்து ஒரு மொழியை சரியாக பொருத்துக. இதில் சரியான பொருத்தம் என்னன்னு பாருங்க. சரியான பொருத்தம் க பறவை, கா தராசு, தே கொள்ளுகை, நீ உறுதி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாதது உற்றார். 10வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்து மேடு. 11வது வினா, வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. வேர்க்குரு. காகிதத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம், புட்டம். காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம். 13வது, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். புன்கணீர், புன்கணீர். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் விரல், விரல். எந்த ரன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் தான் நம்மளுக்கு மறக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ர அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வெற்றி, வீரம், வலி. பிரித்தெழுதுக. வேணாண்மை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. வேல் கூட்டல் நன்மை. சேர்த்தெழுதுக. அது பிளஸ் அன்று எனும் சொல்லை சேர்த்தெழுதுக. அதான்று, அதான்று. 17வது வினா, சேர்த்தெழுதுக. உள் கூட்டல் மனம், உன் மனம், உன் மனம். அடுத்த வினா, பொறுத்துக. அனுராகம், மிக்க ஆசை, அனுராகம். ஒத்த காதல், ஏனம், மான், ஏனம், பாவம். அடுத்த வினா, 19வது வினா, அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அப்பாவி, அற்ப ஆவி, அற்ப ஆவி. 20வது வினா, கூற்று. ஏது யாது எனும் சொற்கள் கூட்டு சொற்கள் ஆகும். காரணம் ஏ யா எனும் சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. கூற்று தவறு, காரணமும் தவறு. 20வது வினா, சொற்கள் இலக்கணம். அது நாய், அக்ரிணை ஒருமை, அவர்கள் அவர் அவர்கள், உயர்திணை பன்மை. அவை நாய்கள், அக்ரிணை பன்மை. தங்கை, உயர்திணை பெண்பால் ஒருமை. 22வது வினா, இளஞ்சி என்னும் சொல் எம்மொழி சொல்லன்று கண்டறிக. போர்ச்சுகீசியம், போர்ச்சுகீசியம். 23வது வினா, சுருக்கு குறியீட்டு விளக்கம். இந்த வார்த்தையில் உத்தமம் என்பது உலக தமிழ் தொழில்நுட்ப மன்றம், உலக தமிழ் தொழில்நுட்ப மன்றம். 24வது வினா, தமிழ் சொல்லை கண்டறிக. பிண்டம் என்பது தமிழ் சொல். 25, ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும்.
வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். இது சரியான விடை. இது கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். ஒற்றுகள் இல்லாமல் இருக்கும். ஒற்றுகள் கரெக்டாக வச்சு எழுதணும். பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஒற்றுகள் கரெக்டாக எங்கே வரும் ஒற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெய் எழுத்து. 27வது வினா. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர்? முகம் தெரிந்து நோக்கினால். மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. நான்மணி கடிகை, நான்மணி கடிகை. 28வது வினா. ஓதலிற் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சி. 30வது வினா. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. கொல்லாமை, கொல்லாமை. உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் என் சரிதம், என் சரிதம். பெருஞ்சித்திரனால் நடத்தப்பட்ட இதழை தெரிவு செய்க. தேசபக்தன், தேசபக்தன். 33வது வினா. கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. கரும்பு, கரும்பு. அப்போ மீது எல்லாமே கனலி என்ற வார்த்தையின் அர்த்தம், பொருள். 34வது வினா. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவினர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்க இசையுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. உருத்திர கண்ணனார், உருத்திர கண்ணனார். 35வது. பிளாகர், பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. வலைப்பதிவர், வலைப்பதிவர். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. வாடகை என்பது பிறமொழி சொல். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நேற்றைப் போல் இன்று இல்லை, இன்றைப் போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து கொள்ளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயிலத் தொடங்குகிறோம். புறத் தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதிலும் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்கத் தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. முதல் வினா. உள்ள தேவைக்காக நாம் முன் இருப்பவை எவை? அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை எது? கல்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? புற நடை பயிற்சி. வாழ்நாள் முழுவதும் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம். 42வது வினா. இடியோசை கேட்ட நாகம் போல் என்ற உமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க. மிரட்சி, மிரட்சி. நீர் பூத்த நெருப்பு போல. நீர் என்பதன் பொருள் என்ன? சாம்பல். பொருளறிந்து பொறுத்துக. ஓதுதல், காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல், திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல், பலரறிய சொல்லுதல். உளறுதல், ஒன்றுக்கொன்று சொல்லுதல். பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது, மாமனுக்கு ஆகாது. 46வது. மீதுன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. நொறுங்க தின்றால் 100 வயது. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிக. இயற்கை வளங்கள் துறை. அடுத்த வினா. பொறுத்துக. பிராக்கிங்ஸ், கட்டுச் சட்டங்கள். பிரிக்கிட்டி, கட்டி. சிமெண்ட், பைஞ்சுதை. வெந்நீர், மெல்லுரை. 49வது வினா. அசலிட்டன்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர், தாக்குபவர். அடுத்து பொறுத்துக. மிக எளிமையான பொறுத்துக. ஆரிட்டேட், ஆரிட்டேட் என்பதன் சரியான விடை பத்திமுனை குன்று. ஆர்னால்சியஸ் ராக், மணற்பார்வை, மணற்பாறை.
ஆல்ஜீரிலஸ் ஆல்ஜீரிலஸ் ராக் களிமண் பாறை. ஆப்ளிட் ஆப்ளிட் இடையாள கிரானைட் பாறை. இடையாள கிரானைட் பாறை. சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். 54வது வினா. சரியான தொடரை கண்டறிக. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான். நிகழ்காலம். 56வது வினா. புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் கண்டறிக. பிணை. பிணை. உறுதிக்கூற்று. ஆ, ஓ, ஏ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். காரணம், ஏனெனில் இவை வினா சொற்கள். உறுதிச்சான்று சரி. காரணம் சரி. 58வது வினா. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தப்படும் நிறுத்தற் குறியீடு எது? பகர அடைப்புக்குறி. பகர அடைப்புக்குறி. தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஒப்புமைப்படுத்துதலை. ஒப்புமைப்படுத்துதலை. அடவி என்னும் சொல்லின் பொருள் காடு. பரியது கோட்டு தாயின் யானை வெறுவும் புலிதாக்குறின். இக்குறட்பாவில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. கூர். திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்து ஓங்கிய. 63வது வினா. இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இருபொருள் குறித்தது மிக முக்கியமானது. முதலாவது கருத்து. கோபித்து சினந்து. கிராய் கருஞ்சேற்று நிலம் புற்காடு. கோரல் கொல்லல் கோளிழைத்தல். உரையல் பிணக்கு மாறுபாடு. உதகை என்ற மரபு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதகமண்டலம். பிழையை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அக்து என்பது சரியான விடை. அது எவ்வளவுங்கிற இடத்துல அக்து அப்படிங்கிற வார்த்தை வரும். இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறது. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. பொறுத்துக. கடற்கரை சாலை. 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. புதுமனை புகவிழா. 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருபு. உரிமை குரல். 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பருத்தி துணி பயனும் உடன் தொக்க தொகை. பொருளறிக. மா ஈயமன் வண்டு. நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துக. அந்நாள் அவள். உன்னல் நினைத்தல். முன்னாள் முற்காலத்தில். எந்நாள் என்று சொல்லாள். அடுத்த வினா. டேஸ் நாட்டி செய்யும் சொல்லாத நாடு இல்லை. அந்நாடு வேற்று நாடாகாத தாமேவா ஆமாயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 404. இப்பாடலில் இன எழுத்து இடம்பெற்ற சொல் எது? வேண்டுவது. உறுதிச்சான்று. சுற்றெழுத்துக்களை இட சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். காரணம், அகம் புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. இதில் இரண்டும் சரி. உறுதிச்சான்றும் சரி, காரணமும் சரி. 72வது வினா. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவள் உவர் உது உவை என்பன இடைநிலை சுட்டு ஆகும். சொல் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை குறிப்பிடுக. சொல்லாமை. 74வது. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிப்பிடுகிறது? தெரிநிலை பெயரச்சம். 75வது. சிதறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகை கண்டறிக. குறிப்பு பெயரச்சம். ஆங்கில சொல்லை கண்டறிக. ஆங்கில சொல் உயில். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. 78வது. எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை நுந்தை. பிழையான தொடரை கண்டறிக. பிழையானது. பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் என்பது பிழையானது. மீதி எல்லாமே சரியானது. ஒரு டைம் ரைட் பண்ணிருங்க. 80வது. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். 2வது மட்டும் தவறானது. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். மீது எல்லாமே சரியானது. 81வது. அன்றே எளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்?
நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். 82வது கிளைஞரை அளக்கும் கோல் எது? நமக்கு வரும் துன்பம். கூற்று காரணம். கூற்று திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. 84வது கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் 2வது மட்டும், அதாவது தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. 85வது கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1வது மற்றும் 3வது மட்டும். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். 3வது இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் என்பது சரியானது. 86வது வினா வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. 87வது வினா ஈவில் டூவர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிக. கெடுப்பவர். கெடுப்பவர் ஆங்கில சொல்லுக்கிளையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னிசியன்ட் எல்லாம் அறிந்த நிலை. எல்லாம் அறிந்த நிலை. 89வது வினா மறு ஆய்வு மனு என்பது ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பர். ரிவ்யூ பெட்டிஷன். அடுத்த வினா 90வது வினா ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல. உருவாகா திட்டம். ஆற்றில் கரைந்த புலி போல. பயனற்ற செயல். ஆற்றில் கரைத்த புலி போல. பயனற்ற செயல். கரடிப்பறை கண்டது போல. மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல. போலி. நீர்மேல் எழுத்து போல என்ற ஓமை தொடரின் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. நிலையற்ற தன்மை. 92வது வினா மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் கிடைக்காத ஒன்று. கரை ஏறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல் விட்டுவிடுதல். குரங்கு பிடி உறுதியாக பற்றுதல். கடுக்காய் கொடுத்தல் எனும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. ஏமாற்றுதல். பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் ஏட்டைய கடுக்காய்க்கு இளம்பெண்ணை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இதற்கு சரியானது BCD சரி. அதாவது எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. சி என்பது கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் என்பது சரியானது. 95வது போர்டு அரசினர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து சில வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே ரீட் பண்ணிடுங்க. அதற்கான வினாக்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் மனநோய். தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மைல் 1852 மீட்டர். நேட்ரிக் ஹாரிசன் மணல் தொடுவரை. நர்போனைஸ் மலை புயற்காற்று. நல்லாடு நெப்டியூன் துணைக்கோள். கீழ்காணும் கலைச்சொற்களை பொறுத்துக. நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டெலெக்சுவல் அறிவாளர். ப்ரிபோசோஃபேகஸ் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. உணவுக்குழல் தளர்ச்சியடைதல். வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொற்களோடு பொறுத்துக. பேட்டர் பண்டமாற்று. பார்கைனிங் பேரம் பேசுதல். பேட் டெப்ட் வாராக்கடன். அக்யூரி கைப்பற்றப்பட்ட நிறுவனம். நன்றி.